அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியும் கூட மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக பேசுவதற்கும் அந்த விடயத்திலிருந்து நிறைய தெளிவூட்டல்களையும் நிறைய அறிவையும் பெற்றுக்கொள்வதற்காக இன்றைய மக்கள் சேவைக்காக 2 துறை சார்ந்த நிபுணர்களை இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த அதிதிகளை நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக உலகத்தில் ஒரு உற்ற நண்பன் ஒரு மனிதனுக்கு இருக்கின்றான் என்று சொன்னால் அதில் முதலில் குறிப்பிடுவது செல்லப்பிராணிகளான நாயைத்தான் குறிப்பிடுவார்கள். மனித குலத்தின் நாகரிகம் நைல் நதியில் தோற்றம் பெற்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். எனவே இந்த நாயினுடைய மனிதனுடைய உறவு என்பதும் இந்த நைல் நதிக்கரையிலிருந்து தோற்றம் பெற்று இன்று வரைக்கும் மிகவும் உற்ற ஒரு நண்பனாக மனிதனுக்கு நாய்கள் மாறி வருகின்றன, இருந்து வருகின்றன. எனவே இந்த மனிதனையும் நாயையும் கூட மனித வாழ்விலிருந்து இரண்டையும் பிரித்து விட முடியாது. அந்தளவுக்கு உற்றிய ஒரு ஒன்றித்த ஒரு நண்பர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். எனவே ஏன் இந்த காலை வேளையில் நான் நாய்களை பற்றி பேசணும்னு யோசிக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த உலகத்தை தற்பொழுது ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய் என்று சொன்னால் அது விசர் நாய்க்கடி நோய் என்று சொல்வார்கள். குறிப்பாக இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும், மிகவும் கோடை காலமாக காணப்படுகின்றது. எனவே இந்த கோடை காலத்தில் தான் அதிகமாக நாய்களுக்கு நீர் வெறுப்பு நோய் காணப்படக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த காலகட்டங்களில் கட்டாயம் மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த விசர் நாய்க்கடிகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே அந்த தேவையை எவ்வாறு நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம், குறிப்பாக நாயிலிருந்து எவ்வாறு நாங்கள் விலகி இருப்பது நிமித்தம், இல்லைன்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பான நாய்களை நாங்கள் வளர்ப்பதன் நிமித்தம் இந்த நோய்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது மட்டுமில்லாமல் இந்த உயிர் இழப்புகளுடைய எண்ணிக்கையை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம் என்பதாகத்தான் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே அதற்காக 2 வைத்தியர்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக வைத்தியர் எங்களோடு இருந்து கொள்கின்றார். கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் ஓய்வு நிலை பணிப்பாளர் நாயகம் டாக்டர் திரு சிவசோதி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். அதே போன்று மற்றொரு டாக்டர் எங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார். மேல் மாகாண மேலதிக பணிப்பாளர் டாக்டர் சிவாஞ்சலி தேவதாசனம் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த காலை வேளையில் மக்கள் சேவை நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த விசர் நாய் கடிகளை பொறுத்தவரையில். டாக்டர், நீங்கள் முதலாவதாக சொல்லுங்கள் டாக்டர், இந்த விசர் நாய் கடி அப்படின்னா என்ன, அந்த நோயினுடைய தாக்கம் எவ்வாறாக காணப்படும்? விசர்நாய்க்கடி நோய் என்பது ஆங்கிலத்தில் ரேபிஸ் என்று சொல்வார்கள். இந்த விசர்நாய்க்கடி நோய் இலங்கையில் பெரும்பாலும் 95-98% நாயிலிருந்து தான் மனிதர்கள் தொட்டுகின்றது. மனிதர்கள் தொட்டி மனிதர்கள் நோய் அறிகுறிகள் ஏற்பட்ட பின்பு அதுக்கு வைத்தியமே கிடையாது. ஆகவே நோய் வருமுன் காக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவரதும் பொறுப்பு. தற்சமயம் இலங்கையில் ஆண்டுதோறும் 20-30 மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைகின்றார்கள். அதே நேரம் இலங்கையில் 4 லட்சம் மக்களுக்கு கிட்டத்தட்ட இந்த நாயிலிருந்து கடி வாங்கி கடிக்காக போஸ்ட் எக்ஸ்போசர் பிஇபி போஸ்ட் எக்ஸ்போசர் ப்ரொஃபிலாக்சிஸ் என்று நோய் வைரஸோ அல்லது நாய் கடியினால் வைரஸ் உள்ளுக்கு போயிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அரசாங்க வைத்தியசாலைகளிலும் தனியார் வைத்தியசாலைகளிலும் இந்த போஸ்ட் எக்ஸ்போசர் தெரப்பி என்று சொல்லி இந்த கிருமி சென்ற பின் அதுக்கு ஆன்டிசீரம் நீர்ப்பீடன சக்தி கொடுக்கக்கூடியது அல்லது ஆன்டிஜென், அதை கீழே ஆன்டிஜென்ஸையும் கொடுத்து அதை மக்களை காப்பாற்றுவதற்கு இலங்கை அரசாங்கம் இவ்வளோ கோடி பணத்தை ஆண்டுதோறும் செலவழித்து வருகின்றது. இந்த 4 லட்சம் மக்கள் நாயில் கடி வாங்குவதன் மூலம். இந்த இலங்கையில் சுகாதார அமைச்சினால் சுற்றறிக்கைகள் காலம் விடப்படுகின்றது. மக்களின் உயிர் இழப்பை குறைப்பதற்காக அது 4 வகையான கடிகளை வகைப்படுத்தி 4 டிகிரி கிளாஸஸ் என்று சொல்வார்கள். அதுக்கேற்ற மாதிரி 5 முறை 6 முறை அல்லது 3 முறையோடு நிப்பாட்டுகின்ற தடுப்பு. அது மிகவும் செலவு மிக்கது. ஆகவே அந்த கோடிக்கணக்கான பணத்தை மீதிப்படுத்துவதற்கு நாங்கள் நாய்களுக்கு தடுப்பூசியை போடுவதன் மூலம் அல்லது நாய்களுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் அல்லது மக்களை விழிப்புணர்வு வரும் நாய்களை வளர்க்க வேண்டும். அது நீங்கள் குறிப்பிட்ட போல செல்லப்பிராணியாக இருக்கக்கூடிய நாய் அல்ல உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய நாயை நாங்கள் இவ்வாறு ஒரு பொறுப்புள்ள முறையில் வளர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமும் அதுக்கான முயற்சிகளும். அது மக்களை நாங்கள் விழிப்புணர்வு இதற்காக பாடசாலை மாணவர்களை தெரிவு செய்து அவர்களையும் நாங்கள் பாடசாலை அதிபர்கள் மூலம் ஆசிரியர்கள் மூலம் அவர்களுடைய நூல் நிலையங்களுக்கும் சிறு கதை புத்தகத்தை அண்மையில் வெளியிட்டு இருக்கின்றோம். தற்சமயம் இலங்கையில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு அந்த கதை புத்தகங்களை நூல் நிலையங்களுக்கும் 6ஆம் 7ஆம் 8ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய ஆமாம், என்னுடைய கைவசம் கூட அந்த புத்தகம் காணப்படுகின்றது.
எங்களால் அவதானிக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த புத்தகம் தான் இப்பொழுது பாடசாலைகளில் நீங்கள் வந்து விநியோகித்து வருகின்றீர்கள் இலவசமாக இல்லையா? எனவே இந்த புத்தகங்களில் எவ்வாறான விடயங்கள் காணப்படுகின்றன டாக்டர்? தனியார் நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் நாங்கள் அச்சிட்டு வெளியிடுகின்றது. எவ்வாறு நாங்கள் இந்த நாய்களை பொறுப்புள்ள முறையில் வளர்க்கலாம் என்பதையும், நாய்க்கடி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், அப்போ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரேபிஸ் என்ற விசநாய்க்கடி எவ்வளவு பாரதூரமான நோய். உண்மையில் இது உலகத்திலே மிக பழமையான நோய்களில் ஒன்று. இதை தவிர்க்க முடியும், நோய் ப்ரிவெண்டபிள், அதாவது நோய் வராமல் தடுக்க முடியும், தடுப்பூசிகள் இருக்கின்றன. அதான் பொறுப்புள்ள முறையில் நாய்களை வளர்க்க முடியும் என்றால் நாங்கள் இலங்கை ஒரு தீவு என்பதால் இந்த தீவிலிருந்து இந்த நாய்க்கு விசநாய்க்கடி நோயை இல்லாத ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையை போன்ற ஒரு தீவு நாடு தான் ஆஸ்திரேலியா நாடும் கூட. உலகத்திலேயே விசநாய் கடி என்பது மிகவும் குறைந்த நாடு என்றால் அது ஆஸ்திரேலியா நாடை தான் வந்து குறிப்பிடுகின்றார்கள். அதுவும் ஒரு தீவு நாடு என்பதபடியாக சொல்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவில் இல்லை என்பதாக சொல்கின்றார்கள். இந்த புத்தகம் கூட டாக்டர் உங்களால் தான் எழுதப்பட்டிருக்கின்றது, வருமுன் காப்போம். டாக்டர் சித்ராஞ்சலி தேவதாசன் டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், இந்த விசநாய் கடி ஏற்பட்டால் ஒரு மனிதனுக்கு என்ன வகையான அறிகுறிகள் ஏற்படும்? குறிப்பாக அனைத்து நாய்களும் கடிக்கின்றன, அதில் சில நாய்கள் தான் விசநாய் கடிகளை வந்து ஏற்படுத்துகின்றன, நோயை ஏற்படுத்துகின்றன. எனவே சாதாரண நாய்கள் கடித்தாலும் கூட ஒரு அச்சம், பயம் ஏற்படும். எனவே விசநாய் தான் கடித்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் என்ன அறிகுறிகளை கொண்டு வந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்? விசநாய் கடி நோய் விசநாய் ஒன்று கடித்தால் உடனடியாக அறிகுறி தெரியாது. இப்போ நாங்கள் கட்டாயம் நாங்கள் வீட்டில் வளர்க்குற நாயன்னு சொன்னால் அந்த நாயை நாங்கள் அவதானமாக ஒரு 10 நாள் வச்சு பார்க்கணும். அந்த நாய்க்கு தடுப்பூசி ஒழுங்காக கிரமமாக கொடுத்துருக்கிறதாண்டு அவதானிக்கணும். இப்போ நாங்கள் பக்கத்து வீட்டு நாய் அல்லது தெரிஞ்ச ஒருவரின் நாயன்னு சொன்னால் அதுக்கு ஒழுங்காக தடுப்பு மருந்து ஒவ்வொரு வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அதே நேரம் அந்த நாயை ஒரு கூட்டில் வச்சு அவதானமாக பார்க்கணும். ஒரு 10-15 நாளுக்கு அந்த நாய்க்கு ஒரு அறிகுறியும் இல்லையாண்டு. மற்றபடி நாங்கள் தெருவில் போகும்போது முன்பின் தெரியாத நாய் கடித்தால் நாங்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனைக்கு தான் போக வேணும். மற்றது நாய் ஒன்று கடித்தால் நாங்கள் உடனே என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் பிள்ளைகளோ யாராவது உடனடியாக ஒரு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுலையோ குளத்துலையோ அல்லது டப் இருந்தால் உடனடியாக அந்த கடித்த இடத்தை நாங்கள் நல்லா தண்ணியால் சவுக்காரம் போட்டு ஒரு 10 நிமிடம் நல்லா கழுவோம். அப்போ அந்த அது வைரஸ் கிருமியால் உண்டாகிறது. அப்போ அந்த கிருமி கழுவப்பட்டு போக சான்ஸ் இருக்குது. பிறகு வீட்டில் சர்ஜிக்கல் ஸ்பிரிட் இருந்தால் அதையும் போடலாம். அதுக்கு பிறகு நாங்கள் உடனடியாக சின்ன பிள்ளைகளாண்டா உடனே பெரியாக்களை சொல்லணும், பேசாமல் இருக்கக்கூடாது. அதே நேரம் பெரியாக்கள் என்றாலும் உடனடியாக வைத்தியரை நாடணும், வைத்தியசாலை சென்று. வைத்தியர் தான் நாங்கள் தீர்மானிப்பார் உங்களோட என்ன மாதிரியான நாய் கடித்தது, தெருவில் நாயா அல்லது இப்படியானது அந்த சொல்லி வைத்தியர் தீர்மானிப்பார். உடனடியாக அந்த புண்ணு அந்த காயத்துக்கு மருந்து போடுவதோடு ஏதாவது மேலதிக சிகிச்சைகள் இந்த விசநாய் கடி நோயை தடுப்பதற்கு மேலதிக தடுப்பூசி ஏதாவது கொடுக்க வேணுமான்னு அங்கே வைத்தியசாலையில் வைத்தியர் தீர்மானிப்பார். சில வேளை டாக்டர் சில பேர் வந்து அந்த கை மருந்து கை வைத்தியம் கூட செய்வாங்க நாய்கள் கடித்த உடனே. அது எந்த அளவுக்கு சாத்தியமானதாக காணப்படும்? இல்லைன்னா கட்டாயம் ஆங்கில மருந்து தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி மேலாம் சில பேருக்கு. கை மருந்து என்பது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னென்னு சொன்னால் இது ஒரு வைரஸ் கிருமி வடிவாக தெரியும். ஒரு வைரஸ் கிருமி ஒன்று முள்ளந்தண்டு மூலமாக கடித்த இடத்துலேருந்து இப்போ இந்த படத்தில் பார்த்தா தெரியும், கடித்த இடத்துல இருந்து அது முள்ளந்தண்டு மூலமாக அந்த கிருமிகள் மூளைக்கு பரவி மூளையில தான் அந்த கிருமிகள் வளர்ச்சி அடை. உடனடியாக மூளைக்கு சென்று விடுமா? இல்லை, அது கொஞ்ச நாள் எடுக்கும். ஆனால் அந்த கடித்த இடத்துல இருக்கிற தசைகளில் அந்த கிருமி பெருகி பிறகு மூளைக்கு போகும். மூளைக்கு போன பிறகு அது மூளையில் பெருகினா பிறகு தான் அந்த அறிகுறிகள் மனிதருக்கு ஏற்படும். மனிதரோ அல்லது ஒரு விலங்கோ, ஒரு விசநாய் ஒன்று இன்னொரு விலங்கு கடித்தாலும் இதுதான் அது முள்ளந்தண்டு மூலமாக நரம்புகள் மூலமாக மூளைக்கு போனால் மூளையில் பெருக்கம் அடைந்த அப்புறம் தான் நோய் அறிகுறிகள் வரும். கிட்டத்தட்ட எத்தனை காலத்துக்கு பிறகு அந்த நோய்? அது 2 கிழமையாயும் இருக்கலாம், சில 7, 8, 9 மாதமாகவும் இருக்கலாம். அதனுடைய நாங்கள் இந்த முக்கியமாக மனிதர் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த நோய்க்கான தடுப்பு நடவடிக்கை என்ன, அந்த நோயை பற்றின ஒரு அறிவு நிச்சயம் இருக்கணும் எல்லாருக்கும். அப்போ அதுக்காக தான் இந்த சிறு பிள்ளைகளுக்கு தான் இது ஒரு கதை புத்தகமாக, இது ஒரு
விஞ்ஞான விளக்கம் உள்ள ஒரு கதை புத்தகமாக எழுதியிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் பிள்ளைகள்லாம் கூட அந்த ஒரு பயமில்லை, இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி பிள்ளைகள் தான் எந்த விலங்கை கண்டாலும் கிட்ட போய் கையை வைக்கிறது அல்லது பிஸ்கட் கொடுக்கறது அப்படியான இது நாங்கள் காட்டு விலங்குகள் மூலமாக பெறக்கூடும். குரங்கு போன்ற அழகான படங்களை கூட பயன்படுத்தியிருக்கீங்க. ஆமாம். எனவே டாக்டர், இந்த இப்படியான நாய்கள் கடிக்கும் பொழுது சில பேருக்கு வந்து அச்சம் ஏற்படும், ஆனால் சில பேர் வந்து அச்சம் அடைவது கிடையாது. சில பேர் ஒரு கருத்து சொல்லக்கூடியதாக இருக்கும், ஒரு விசார் நாய் கடித்திருந்தால் அந்த நாய்க்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ இறந்தாலோ அந்த கடிப்பட்ட நபரும் இறந்து விடுவார் என்பதாக சமூகத்தில் ஒரு பொதுவான கருத்து வந்து நிலவுகின்றது. இது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு கருத்து, இல்லைன்னு சொன்னால் இது உண்மையான பொய்யா? விசர் நோய் இருந்த நாய் கடித்தால் அந்த மனிதர் கட்டாயம் இறப்பார். இல்லை, அந்த நாய்க்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாது, அப்படி வந்தால் அந்த மனிதரும் இறந்து விடுவார் என்பதாக சொல்வாங்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியமானது? நாய்க்கு இந்த நோய் வந்தால் கட்டாயம் நாயும் இறக்கும், அதே நேரம் அந்த நாய் கடித்த மனிதரும் கட்டாயம் இருப்பார்கள். எனவே நீங்க இந்த புத்தகத்தை எழுதுனதுக்கு மிக முக்கியமான காரணமே இலங்கையை பொறுத்தவரையில் 15க்கு வயது உட்பட்ட அந்த சிறுவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறார்கள். உலகெங்கிலும் 55,000க்கு மேல ஆக்கள் பாதிக்கப்படுகின்றனர், அதுல முக்கியமா சிறுவர்கள். எனவே அவர்களுக்காக தான் மிக முக்கியமாக இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கீங்க. சரி டாக்டர், அடுத்த டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், இந்த விசர் நாய் கடி அப்படின்றது இலங்கை பொறுத்தவரையில் குறிப்பாக எத்தனை வீதம் வந்து காணப்படுகின்றது ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது, குறிப்பாக ஆசிய நாட்டில் ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது இலங்கையில் எந்த அளவுக்கு இந்த தாக்கம் காணப்படுகின்றது? அதிகமாக இருக்கா, குறைவாக காணப்படுதா? குறைவாக தான் இருக்குது. இலங்கையில் எங்களுடைய அறிவு ஓரளவு இதண்டபடியால், மற்றது அரசாங்க ஆஸ்பத்திரிகளில் இந்த நாய் கடித்த பின்னர் அதுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சை தடுப்பு மருந்துகள் இலங்கையில் 150க்கும் மேற்பட்ட ஆஸ்பத்திரிகளில் இலவசமாக வழங்கி வருகின்றனர். அதாவது நான் குறிப்பிட்டது போல் 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் ஒவ்வொரு வருஷமும் நாய்க்கடி வாங்குகிறார்கள். அப்போ அவர்கள் தங்களை ஏதாவது டாக்டர் சித்ரா குறிப்பிட்ட மாதிரி அதை கவனஈனமாக விட்டு இருந்தால்டா இறக்க வேண்டியதான் வரும். நோய் வந்த பின்பு, நோய் அறிகுறிகள் ஏற்பட்ட பின்பு சிகிச்சை இல்லை. ஆகவே நோய் கடி வாங்கினுடன் உடனே நீர்னால் 10-15 நிமிஷம் சவுக்காரத்தின் கொண்டு கழுவின பிறகு வைத்தியசாலை சென்று வைத்திய ஆலோசனை பெற்றால் நான் குறிப்பிட்டது போல சுகாதார அமைச்சின் சுற்றறிக்கைகள் மூலம் அவர்கள் தீர்மானிப்பார்கள் எங்கே கடி ஏற்பட்டது, எவ்வளவு நாட்கள் செல்லும், அதுக்கு எவ்வளோ மருந்து கொடுக்க வேண்டும், இத்தனை நாட்கள் கொடுக்க வேண்டியது டோஸ் என்றது. ஆகவே இலங்கையில் தற்போது நான் குறிப்பிட்ட போல 20-30 மக்கள் ஆண்டுதோறும் இறக்கின்றார் இந்த விசநாய்க்கடி மூலம். ஆனால் இலங்கையில் எங்களுடைய சுகாதார வசதிகள் அதிகமாக நல்ல திருப்தியான முறையில் இருக்கின்றபடி என்றால் மற்ற தனியார் மருத்துவ சாலைகளும் இருக்கின்றபடியால் இந்த தடுப்பு மருந்து, அதாவது நாய்க்கடி வாங்கின பிறகு கொடுக்கக்கூடிய தடுப்பு மருந்துகள் இருக்கிறபடியால், மற்றது மக்களுடைய அறிவும் இருக்கிறபடியால் அந்த மக்கள் அதை பெற்றுக்கொள்கிறபடியால் இறப்பு வீதம் மிக குறைவாக காணப்படுறது. இப்போ இந்தியாவில் எல்லாம் 2000-3000 மக்கள் ஆண்டுதோறும் இறக்கின்றார்கள். டாக்டர் குறிப்பிட்ட மாதிரி உலகத்திலேயே 50,000-60,000 மக்கள் இந்த விசநாய்க்கடி மூலம் இறக்கின்றார்கள். ஆகவே ஆனால் அந்த தடுப்பு மருந்து தான் வெறும் செலவு. ஈவன் சுகாதார அமைச்சின் வரவு செலவில் பார்த்தா இந்த மருந்துகளுக்கான செலவில் 2வது மருந்து இந்த நாய்க்கடிக்கான தடுப்பு மருந்து, மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய நாய்க்கடிக்கான தடுப்பு மருந்து. 1வது ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் கொல்லி அமெக்சிலின், இது 2வது. இந்த கடந்த கால அறிக்கைகளை பார்த்தா 2வது. ஆனால் நாங்கள் சொல்கிறது, நாங்கள் நாய்களை கால்நடை வைத்திய மருத்துவத்துறையில் இருந்த அனுபவத்தின் மூலம் இந்த நாய்களை நாங்கள் பொறுப்புள்ள முறையில் வளர்ப்பதால் வசதிகள் இருக்கின்றன. கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் கால்நடை மருத்துவ அலுவலகங்கள் 300க்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் இலங்கை பூரா காணப்படுகின்றது. ஆகவே அங்கு சத்திர சிகிச்சைகளை செய்து கொள்ளலாம். அந்த டாக்டரோட கலந்து ஆலோசித்து நாய்களை இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு சத்திர சிகிச்சைகள் இருக்கின்றன, அது செய்து கொள்ளலாம். மற்றது அரசாங்கம் தடுப்பூசி, நாய்களுக்கு தடுப்பூசி இலவசமாக கொடுக்கின்றது, அதையும் ஆண்டுதோறும் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த நோயை நாங்கள் நாய்களில் இருந்து இல்லாதொழிப்போமானால் அப்போ அந்த மக்களுக்கான தடுப்பூசி, அதாவது நாய் கடி வாங்கின பிறகு கொடுக்கக்கூடிய தடுப்பூசியின் செலவை
குறைக்கலாம். கோடிக்கணக்கான ரூபாய் செலவு இப்போ தேவையில்லாமல் ஆண்டுதோறும் அரசாங்கம் செலவழித்து கொண்டிருக்கிறது. அதுதான் மிக மனவருத்தமான செயல். குறிப்பாக நீங்கள் சொல்கிறது வாஸ்தவமான கருத்து தான் டாக்டர். 2010 ஆண்டுக்கு பிறகு வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இலங்கை அரசானது குறிப்பாக 2010 ஆண்டுக்கு பிறகு 50 மில்லியன் ரூபாயை வந்து இந்த விசர் நாய் நோய்க்கடிக்காக வந்து ஒதுக்குகின்றதாம். அது பார்த்தோம் வந்து 2015 ஆண்டுக்கு பிறகு தான் அதிகமாக ஒதுக்கின்றார்களாம். குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த நோய்க்கு அதிகமான விசேட கவனம் செலுத்தி குறிப்பாக இந்த நோய் வந்து இலங்கையிலிருந்து விட்டொழிக்கணும் அப்படின்ற வகையில் வந்து பாடுபட்டு கொண்டிருக்காராம். எனவே அதற்காகத்தான் இப்படியான திட்டங்கள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றன. டாக்டர், இப்படியும் ஒரு தவறான கருத்து சமூகத்தில் காணப்படுகின்றது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சில தவறான புரிதல்கள் தான் அதிகமான நோய்களுக்கும் மரணங்களுக்கும் காரணமாக இருக்கின்றன. சில பேர் சொல்லுவாங்க அந்த நாய் கடிச்சா இந்த வயிறை சுற்றி தொப்புளை சுற்றி 16 ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி. அந்த 16 ஊசின்னு சொன்ன உடனே சில பேர் வந்து பயந்துடுறாங்க வந்து வைத்தியர்களை நாடி செல்றதுக்கு. இது உண்மையான கருத்தா இல்லை என்றால் இது ஒரு வதந்தி தான்? முன்பு அது அப்படியான நிலை இருந்த 16 ஊசி என்று சொல்வாங்க. 21 ஊசி போட்டது 16 ஊசி. இது உண்மைதானா? இப்போ 6 ஊசி. இப்போது அது 6 ஊசி. அப்படி அப்படி வைத்தியசாலை நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு யாருக்காவது முன்பின் தெரியாத நாய் கடித்தால் வைத்தியசாலை போகணும். அங்கே டாக்டர் தீர்மானிப்பார் தடுப்பூசி போடணும்னா. இப்போ அதுதான் போஸ்ட் எக்ஸ்போஷர் தெரப்பின்னு சொல்கிறது. அது 4 ஊசி போடுவினோம். 4 ஊசி. கிட்டத்தட்ட எவ்வளவு கால இடைவெளியில் அந்த ஊசிகள் போடப்படும்? அது ஒரு கிழமை பிறகு முதல் நாள் 2 டோஸ் உண்டு. அப்புறம் ஒரு கிழமை பிறகு அதுக்கு பிறகு இன்னொரு, அப்படி 4 தரம் போடும் ஊசி என்ற விதத்தில் போடப்படும் இல்லையா? சரி, தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் டாக்டர்களோடு சேர்ந்து பேசுவதற்கும் நிறைய விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றோம். இந்த விசர் நாய் கடி நோய் என்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மரண விதங்கள் குறிப்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு சர்வதேச ஒரு ஆய்வு குறிப்பிடுகின்றது, சர்வதேச ரீதியில் வருடாந்தம் 60 பேர் வரையில் இந்த விசர் நாய் கடியின் மூலமாக இறக்கின்றார்களாம். அதிலே இலங்கையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 8 தொடக்கம் 11 பேர் வரையில் வருடாந்தம் இறக்கின்றார்களாம். இது வந்து ஒரு ஒப்பந்தப்படுத்தப்பட்ட உண்மையான ஒரு தகவலும் கூட. டாக்டர், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தான் இந்த விசர் நாய் கடி ஏற்பட்ட சில நாய்கள் காணப்படும், விசர் உள்ள நாய்கள். அந்த நாய்களுக்கு என்ன வகையான அறிகுறிகளை வைத்து நான் வந்து இந்த நாய்க்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கொள்ளலாம்? இந்த நாய் நாங்கள் இப்போ அவதானித்தால் அதுக்கு வந்து உணவு உண்ணாது. வீட்டில் வளர்க்குற நாயோ இல்லை தெரு நாய் என்றாலும் சாப்பாடு சாப்பிடாது. மற்றும்படி நிறைய உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும். இந்த உமிழ்நீரில் தான் இந்த நோயை உருவாக்குற வைரஸ் காணப்படுது. இப்போ இந்த உமிழ்நீர் நிறைய வடிந்து கொண்டிருக்கும். அதே நேரம் அது ஒரு 2 விதமான நிலை இருக்குது. ஊமை நிலை, மற்றது குறைத்து கடிக்க பார்க்கும். அல்லது நீங்கள் கூட்டுக்குள்ளே வச்சிருக்கிற நாயண்டா கூட்டில் இருக்கிற கம்பிகளை பலகைகளை எல்லாம் கடித்து குதற செய்யும். அதே மாதிரி ஊமை நிலைன்னு சொன்னால் இருட்டுக்குள்ள ஒரு மூளைக்குள்ள பதுங்கி கொண்டிருக்கும் நாய்கள். இப்போ அதே நேரம் நாங்கள் இந்த விசர் நாய்க்கடி நோய் வந்து முள்ளந்தண்டுள் இந்த முளை ஊட்டிகள், பால் ஊட்டி விலங்குகள் எல்லாத்துக்கும் தொட்டக்கூடியது. இப்போ நாங்கள் வீட்டில் வளர்க்குற மாட்டுக்கும் ஒரு விசர் நாய் கடித்தால் இந்த நோய் வரக்கூடும். மாட்டுக்கு வந்தாலும் மாடு ஒரு விசர் நாய் கடித்தால் இந்த மாட்டுக்கு இந்த நோய் வந்தால் நிறைய உமிழ்நீர் வடிக்கும். அதே நேரம் ஒரு உக்கிரமான நிலையில் இருக்கும், கத்தும். அதே நேரம் நிலத்தை விராண்டும், அப்படியான நிலை இருக்கும். அதுவும் பிறகு ஒரு 10 நாளுக்குள்ளே அந்த மாடும் இறக்கும். அதே மாதிரி தான் விசர் நோய் ஏற்பட்ட ஒரு நாயும் ஒரு 10 நாளில் இறந்துடும். அந்த நோய் அறிகுறி காட்டினா பிறகு. மனிதருக்கு வந்தால் இந்த நோய் வந்தால் மனிதருக்கு கடுமையான தலையடி இருக்கு, இந்த படத்தில் காட்டின மாதிரி. அதே மாதிரி தண்ணியை குடிக்க விருப்பம் இராது. தொண்டையில் இருக்கிற தசைகள் இயங்காமல் இருக்கிறதால தண்ணி குடிக்க விருப்பம் இராது. இந்த நோய்க்கு விசர் நாய்க்கடி நோய்க்கு இன்னொரு பெயர் நீர்வரப்பு நோய்ன்றது இந்த அறிகுறியால் தான் இதற்கு இந்த பெயர் வந்தது. தண்ணீர் குடிக்க முடியாமல் இருக்கும். அதே மாதிரி கடுமையான காற்று, ஃபேன் போட்டால் அதுக்கெல்லாம் பயப்படுவார்கள். வெளிச்சத்தை கண்டா பயப்படுவார்கள். அந்த காற்றுக்கு பயப்படுறதை வச்சு கொண்டு தான் ஆஸ்பத்திரியில் நாங்கள் ஒரு விசர் நோயண்டு சந்தேகித்த ஒருவரை நாங்கள் அங்கே அனுமதித்தால் அவர்கள் படுக்க வைத்துட்டு உடனே ஒரு ஃபேனை போடுவார்கள். ஃபேன் டெஸ்ட்ன்றதை சொல்கிறது. ஃபேன் டெஸ்ட்டை பார்த்துட்டு வைத்தியர்கள் தீர்மானிப்பார்கள் இது அது. அதே மாதிரி ஒரு விசர் நோயுள்ள ஒரு இந்த படத்தில் இருக்குது. விசர் நோய் ஏற்பட்ட ஒரு பெண் ஒருவர் நிலை, அது கடும் ஒரு விசர் நிலையான நிலை தான் வரும் கடைசியாக இறப்பதற்கு முதல்.
அநேகமாக ஆஸ்பத்திரிகளில் அந்த அவர்களை கட்டி வைத்து தான் சிகிச்சை கொடுப்பார்கள். என்னென்னா கடுமையான இந்த நோயின் அறிகுறிகள் இருக்கும். அதனோடையால் தான் நாங்கள் எப்போவும் சொல்கிறோம், வரும் முன் நாங்கள் காப்பாற்றி கொள்ளணும். என்னென்னா இந்த நோய் வந்தால் மரணம் தான். மரணம் நிச்சயம். நிச்சயம். டாக்டர் டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், இந்த இப்போ ஒரு விசர் நாய் கடியால் ஒரு மனிதனுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டால் அந்த மனிதன் இன்னொரு நபரை கடித்தாலோ இல்லை சொன்னால் கிள்ளினாலோ காயத்தை ஏற்படுத்தினாலோ அவருக்கு அந்த நோய் தொற்றக்கூடிய ஆபத்து ஏற்படுமா? இது ஒரு தொற்றா நோயா என்ற வகையில் என்னுடைய இது நாங்கள் மனிதர்களுக்கு வந்த பின்பு அது மனிதர்களோட இறுதியான கோஸ்ட், ஃபைனல் கோஸ்ட்னு சொல்லுவார், டெர்மினல் கோஸ்ட்டு. மனிதர்லேருந்து மனிதருக்கு தொட்ட முடியாது. ஏன்னா மனிதர்களுக்கு இது நரம்பில் வைரஸ் நரம்பில் தான் பிரயாணம் செய்து மூளைக்குள்ளே போய் இருக்கின்றது. மூளையில் இருந்தவர்கள் தான் இந்த அறிகுறிகள் ஏற்படுகின்றன. ஆகவே அந்த நேரத்தில் அவர் இனி இல்லைன்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலை, ஒரு இதான நிலையில் கடைசியும் அப்படி ரிப்போர்ட் இல்லை மனிதர்லேருந்து மனிதருக்கு தொட்டியதாக இல்லை. நாங்கள் சொல்கிறது டெர்மினல் ஹோஸ்ட் இல்லை என் ஹோஸ்ட்டு. ஆனால் நாய்க்கு கடிச்சா நாயிலேருந்து அந்த சலைவா மூலம், அதாவது உமிழ்நீர் மூலம் அந்த கிருமி மற்ற பிராணிக்கு போகின்றது. போய் அந்த பிராணி சசப்டிபிள் என்றால் அது பால் ஊட்டி விலங்குகள் முளை ஊட்டி விலங்கு என்றால் அந்த பிராணியிலும் அப்புறம் அந்த வைரஸ் நரம்புகள் மூலம் பிரயாணம் செய்து மூளை அடைந்து நோய் அறிகுறிகள் ஏற்படுகின்றன. நோய் அறிகுறிகள் டாக்டர் சித்ரா சொன்ன மாதிரி அந்த நோய் ஏற்பட்ட காலத்தில் அவர் இன்னொரு பிராணியை சசப்டிபிள் இன்னொரு பிராணியை கடித்தாலோ அல்லது தீண்டினாலோ அப்படியே நோய் பரவி கொண்டு போகும். மனிதர்லேருந்து மனிதருக்கு தொட்டியதாக அறிக்கைகள் இல்லை. எனவே இந்த இலங்கையை பொறுத்தவரையில் இதற்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது மிக முக்கியமானதாக வந்து காணப்படுகின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகமான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் டாக்டர், இப்பொழுது குறிப்பாக அந்த விசாரணை கடித்தால் என்ன வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து இலங்கை அரசால் வந்து மேற்கொள்ளப்படுகின்றது? குறிப்பாக அது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இலங்கையில் 150க்கும் மேற்பட்ட அரசாங்க ஆஸ்பத்திரியில் இந்த மருந்து அனைத்து மாகாணங்களிலும் மாவட்டம் பூராக நாய் கடிக்கு பின்பு வழங்கக்கூடிய தடுப்பு மருந்துகள், அது சுகாதார அமைச்சின் சுற்றறிக்கைகள் இருக்கின்றன. அந்த நாய்க்கடியை வகைப்படுத்துவார்கள், 4 வகைகளால் படுத்துவார்கள். அதை டாக்டர் சித்ரா குறிப்பிட்டது போல் இது 6 தடுப்பூசி கொடுக்கணும். டே 0 முதல் நாளிலிருந்து டே 3 4ஆம் நாள் அப்படியே அவன் ஷெடியூல் இருக்கு, அவன் ஷெடியூலின் படி கொடுக்க வேணும். அப்போ சில வேளை அந்த நாய் 10 நாள் 15 நாளைக்கு மேலே உயிருடன் சுகமாக இருந்தால் சில வேளைகளில் சில ஆஸ்பத்திரிகளில் சில டாக்டர்கள் 3 மருந்தோட 3 ஊசியோட நிற்பாட்டுவார்கள். ஏன்னா நான் குறிப்பிட்ட மாதிரி இது சரியான செலவான மருந்து, சரியான விலை அதிகமான மருந்துன்றபடியால் அந்த மருந்தை குறைக்கிறதுக்காக 3-4 ஊசிகளோடு நிப்பாட்டுவார்கள். அல்லது தொடர்ந்து கொடுக்கண்டா 6 ஊசிகள் தொடர்ந்து கொடுக்க வேணும். அதை நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த நாயின் கடியை தவிர்க்க வேணும். நாய் கடி ஏற்படாமல் எப்படி அதுதான் நாங்கள் சிறுவர்களுக்கோ அல்லது மக்களுக்கு வீதி நாடகங்கள் மூலம் சில நிறுவனங்கள் செய்து, சில உள்ளூராட்சி மன்றங்கள், கொழும்பு மாநகர சபை, சில அரச சார்பற்ற நிறுவனங்களுடன் சேர்ந்து வீதி நாடகங்கள் மூலம் கொழும்பு மாநகர சபைக்குள்ள எப்படி இந்த நாய்க்கடிகளை தவிர்க்கிறது என்ற ஒரு அறிவூட்டல் நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றார்கள். அது வயது வந்தவர்களுக்காக. நாங்கள் பாடசாலை மாணவர்கள், அந்த இளங்கன்று பயமறியாத இல்லை பாடசாலை மாணவர்கள் தான் நாங்கள் அந்த சில செய்திகளை வீட்டுக்கு எடுத்து செல்வார்கள், அல்லது தங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்வார்கள், தங்களுடைய அயலவர்களுக்கு சொல்லுவார்கள், அல்லது அவர்கள் எதிர்காலத்தில் அந்த அறிவை பயன்படுத்தி கொள்வார். அந்த தகவல்களை தங்களுடைய வாழ்நாளில் பிரயோகிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இந்த சிறுகதையை ஒரு அறிவூட்டல் கதையாக எழுதியிருக்கின்றோம், ஒரு தனியார் நிறுவனத்தின் உதவியுடன். இது இந்த சிங்கள கதை எங்களுடைய கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தினால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. அது கால்நடை வைத்திய அதிகாரி அலுவலகங்கள் மூலம் பாடசாலைகளுக்கு ஒரு அறிவூட்டல் நிகழ்வு மூலம் சிங்கள மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதே போல் நாங்கள் தமிழ்லேயும் இதை ஒரு கதையாக அவர்களுக்கு ஏற்ற முறையில் வகைப்படுத்தி இப்போ தமிழ் பாடசாலைகளுக்கு வழங்கி வருகின்றோம். இதன் மூலமாக பல தெளிவுகளை பெறக்கூடியதாக இருக்கும்.
எனவே இந்த நாய்கள் என்பது நிறைய பேர் வந்து இந்த அலாதியான விருப்பமோடு வளர்க்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். நாய் இல்லைன்னு சொன்னால் நாய் இல்லை அப்படின்ற வகையில் எப்பொழுதும் இந்த நாயோடையே வந்து தெரியக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். எனவே உங்களுக்காக தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சி வந்து படைத்துக் கொண்டிருக்கின்றோம். டாக்டர், அடுத்த கேள்வி மிக முக்கியமான டாக்டர், அண்மையில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாய் மீது இருக்கக்கூடிய அதீதமான காதலால் வந்து அன்பால் வந்து அந்த நாயோடையே வந்து உறங்குறது மட்டும் இல்லாமல் அந்த நாயோடைய எப்பொழுதும் ஒட்டி உறவாடி கொண்டிருப்பார்கள். சில பேருக்கு அந்த நாயினுடைய அந்த முடி, சில பேர் அந்த மூக்கு வழியாக செல்வது கூட, உணவு வழியாக செல்வது, வாயு வழியாக செல்வது கூட மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்வார்கள். இது எந்த வகையான ஒரு நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லைன்னா இது சர்வசாதாரண ஒரு நிகழ்வு தானா? இல்லை, இந்த நாய் பூனைகள்லாம் அநேகமாக செல்ல பிராணிகளாக வளர்க்கிறார்கள். இந்த விசர்நாய் கடி நோயும் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் வரும். இலங்கையில் 98% நாய்களாலையும் 2% பூனைகளாலையும் வருகின்றது. நாங்கள் வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணியை கிரமமான முறையில் தடுப்பூசி ஏற்றிக்கொண்டு தேவையான நோய்களை தடுப்பதற்காக தேவையான தடுப்பூசிகளை ஏற்றிக்கொண்டு நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக வளர்த்தால் இந்த நாய்களோடு விளையாடலாம், படுக்கையில் உறங்கலாம். ஆனால் முடி செல்றது அப்படின்றது அது சில பேருக்கு வந்து அந்த ஒரு ஒவ்வாமை நிலையை உண்டாக்கலாம். ஆரோக்கியமான நாயோ பூனையாண்டாலும் அதன் முடி சுவாசிக்க போனால், சுவாசத்துடன் போனால் சிலவில் ஒவ்வாமை அலர்ஜி என்று சொல்வார்கள், அந்த நிலை ஏற்படலாம். அதை தவிர அந்த நோய் கிருமிகள் உள்ள நாய் பூனை என்று சொன்னால் நோய் கிருமி மனிதருக்கு பரவக்கூடியது இருக்குது. உலகத்திலேயே விலங்குகளில் இருந்து மனிதருக்கு பரவக்கூடிய நோய் நிறைய இருக்கின்றன. 200 கிட்ட நோய் இருக்கின்றன. அப்படியால் நாங்கள் விலங்குகளை நாங்கள் வளர்க்கும் போது நல்ல அவதானமாக இலங்கையிலேண்டா சில முக்கியமான மனிதருக்கு பரவக்கூடிய நோய்கள் இருக்கிறது. அவற்றுக்கான தடுப்பு நடவடிக்கைகளை நாங்கள் கிரமமாக செய்து கொண்டு ஒழுங்காக ஆரோக்கியமான நாங்கள் நாய் பூனைகளை வளர்த்தால் நாங்கள் வீட்டில் பிள்ளைகளோடு விளையாடுற மாதிரியே குழந்தை பிள்ளையோட விளையாடுற மாதிரி வச்சு பாதுகாப்பாக வச்சு நாங்கள் பொழுது கழிக்கலாம். அது என்னென்னா நாய் செல்ல பிராணியை வளர்க்குறது சைக்காலஜிக்கலில் நல்ல ஒரு விஷயம். நல்ல விஷயம். எனவே நாய்கள் அப்படின்றது எங்களுடைய அந்த அதை மூளையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இல்லாமாக்கும் என்று சொல்வார்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் கூட இந்த செல்லப்பிராணிகள் மிகவும் உதவுவதாக சொல்லுவாங்க. தனிமையாக இருக்கிற அநேகமான பேர் இப்போது அதைத்தான் வளர்க்கிறார்கள். டாக்டர், இந்த சில பேருக்கு வந்து இந்த விசர்நாய் கடித்த உடனே வந்து அவரை பாதுகாத்து கொள்வது மட்டுமில்லாமல் இந்த வீட்டில் உள்ளவங்களும் மிக அவதானமாக வந்து காணப்படும். குறிப்பாக அவருக்கு கேட்கக்கூடிய அந்த பாதுகாப்புகள், அதேவேளை அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடுகளும் காணப்படும். அவருக்கு ஏதாவது தொற்றுக்கான ஊசிகள் போடப்பட்டிருந்தாலோ இல்லை வேறு நோய்க்கான மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தால் இந்த விசர்நாய் கடியின் மூலமாக ஏதாவது பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக வேறு நோய்க்கு அவர் மருந்து எடுத்துக் கொண்டிருப்பது நிமித்தம் இந்த ஊசியால் ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இல்லை. அப்படியே சைட் எஃபெக்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணப்படல. ஆனால் இது நாங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு உயிர்கொல்லி நோய். ஆகவே இதுக்கு ப்ரையாரிட்டி, இதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அது மாதிரி டாக்டர் சித்ரா குறிப்பிட்ட மாதிரி நாய் கடி ஏற்பட்டவுடன் அந்த இடத்தை சவுக்காரமும் தண்ணி கொண்டு 10-15 நிமிடங்கள் கழுவிய பின்னர் ஆஸ்பத்திரிக்கு சென்று வைத்திய ஆலோசனை எடுக்க வேண்டும். அங்கு வைத்தியர் தீர்மானிப்பார் அந்த சுகாதார அமைச்சின் சுற்றறிக்கை மூலம் இதுக்கு என்ன எப்படியான மருந்து, எவ்வளோ தடவை, எத்தனை டோஸ், இந்த மாதிரி என்றது அவர் தீர்மானிப்பார். ஆனால் அதே நேரத்தில் அவர் அந்த மற்ற இதுகளும் ஹிஸ்ட்ரி, அதாவது மற்ற வரலாறு நோய் பற்றிய தகவல்களையும் டாக்டர் எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொண்டு இதில் அவ்வளோ இதன்படி எங்களுக்கு அறிவு கட்டி வரை சைட் எஃபெக்ட்ஸ் அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை. எனவே தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இந்த விசர்நாய் கடி நோயிலிருந்து எவ்வாறு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம், இந்த நோய் ஏற்பட்டால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் என்பதாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்காக எங்களோடு 2 துறை சார்ந்த வைத்தியர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் டாக்டர் சிவதாஜ் டாக்டர், அதேபோல் இன்னொரு டாக்டர் சித்ராஞ்சலி தேவதாசன் ஆகியோர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர், இந்த நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், இந்த நாய்க்கடி ஏற்படுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது தேவை வந்து காணப்படுகின்றது. எனவே இந்த நாய்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளுமாறு இருந்தால் என்ன வகையான தேவைகளை வந்து என்ன வகையான முன் ஆயத்த நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும்? நான் குறிப்பிட்டவாறு இந்த நாய் கடிகள் வாங்கின பிறகு, நாய் கடி ஏற்பட்ட பின்பு தான் நாங்கள் வைத்தியசாலைக்கு சென்று நாய் கடிக்கு பின்பான தடுப்பூசிகளை வாங்கி கொள்கின்றோம். அது மிகவும் அதிகமான செலவும் அந்த மருந்து. ஆகவே எப்படி நாங்கள் இலங்கையில் இந்த 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் நாய்க்கடிகளுக்கு உள்ளாகின்றார்கள். அப்போ இவ்வாறு இந்த நாய்க்கடிகளை குறைக்கலாம் என்று பார்க்கணும். அதுக்கு முதலாவது பொறுப்புள்ள முறையில் டாக்டர் குறிப்பிட்ட மாதிரி நாங்கள் பொறுப்புள்ள முறையில் நாய்களை வளர்க்க வேண்டும். குறிப்பாக என்ன மாதிரி? அதை நாய்களை தெருவுக்கு விடக்கூடாது.
தெருநாய்கள் தான் இலங்கையில் அதிகமாக இல்லை தெருநாய்கள் அதிகம் இல்லை. இலங்கையில் உண்மையாக வளர்ப்பு நாய்கள் தான் 80-90% நாய்கள். தெருநாய்கள் என்பதற்கும் 2 விலக்கணம் இருக்கின்றது. ஒன்று சொந்தக்காரன் இருப்பாங்க திருநாய்களுக்கும், அது ஓன் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் திருவிழா அது 95% நேரத்தை கழிக்கின்றது. அது கூடாத விஷயம் உண்டு. ஈவன் எங்களுக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்ச வியட்நாம், மலேசியா போன்ற நாடுகளிலேயே திருநாய்கள் காண்பது அரிது. இலங்கை போல காண முடியாது. அங்கே சட்டம் இறுக்கமாக இருக்கின்றது. தெருவுக்கு நாயை விட இல்லாது விட்டால் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம். ஆக இலங்கையில் நாங்கள் அந்த சட்டத்தை இன்னும் தண்டையில் நாங்கள் இப்போ சட்டத்தை திணைக்களங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணி அதை அமெண்ட் பண்ணி செய்கிறதுக்கு முயற்சித்துட்ருக்காங்க. இந்த 2 வகையான சட்டங்கள் இருக்குது இலங்கையில். ரேபிஸ் ஆர்டினன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது நாய்களுக்கு ரேபிஸ் ஏற்பட்ட பின் என்ன செய்ய வேணும்ண்டு அந்த பகுதி கிராம சேவகர்கள், அந்த பகுதி மக்கள், போலீஸ் அதிகாரிக்கு அறிவித்து, போலீஸ் அலுவலகத்தை அறிவித்து இந்த நாயை சுட்டு கொலை செய்ய வேணும். விசநாய்க்கடி என்று சந்தேகம் ஏற்பட்டால், விசநாய் என்று சந்தேகம் ஏற்பட்டால். ஆனால் இலங்கையில் பொதுவாக அந்த ஊர் மக்களே சேர்ந்து அந்த நாயை கொலை செய்து விடுவாங்க, கடைசி போட்டு. இப்போ எந்த நாங்கள் அடுத்தது வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்துக்கோ அல்லது பேராதனை கால்நடை மருத்துவ பீடத்துக்கு அனுப்பி அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அது விசநாய்க்கடி தான், விசநாய் இது தானான்னு சொல்லி அந்த மூளையை 2 விதமான பரிசோதனைகள் உட்படுத்துவதன் மூலம் அந்த நாய்க்கு விசர் இருந்தாண்டு தீர்மானித்து கொள்ளலாம். இறுதியாக தீர்மானித்து கொள்ள அறிக்கையை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அது நாய் உண்மையாக டாக்டர் குறிப்பிட்ட போல ஒழுங்காக நாங்கள் தடுப்பூசி போட்டு கொண்டு வந்தால் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. மற்றது நான் சொன்ன மாதிரி பொறுப்புள்ள முறையில் வளர்க்க வேணும். நாய்களை தெருவுக்கு விடக்கூடாது. வீட்டில் டாக்டர் கொஞ்சம் கூட்டில் வளர்க்க வேணும், இல்லை வீட்டில் கட்டி வளர்க்க வேணும். அல்லது சங்கிலி மூலம் தெருவில் கொண்டு போய் வேறு கடன் ஏதாவது இயக்க கடன்களை செய்ய வேணுமென்றால் அதுக்கு கொண்டு போகலாம். ஆனால் சங்கிலி மூலம் கொண்டு போகணும். அல்லது அதுதான் மிக பிரச்சனை. நீங்கள் சொன்ன மாதிரி கட்டாக்காளி நாய் என்று சொல்கிறது, நாங்கள் இப்போதைய தரவுகளின்படி ஒரு 5%-10%. அதுவும் இப்போ டாக்டர் விளங்கப்படுத்துவார் எப்படி நாங்கள் அந்த உணவுகளையில் தெருக்களில் வீசுவது மூலம் ஈவன் இப்போ நம்ம மாநகர சபையில் எவ்வளோ காசுகளை செலவழிக்கிறது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி இந்த திண்மக் கழிவுகளை அகற்றுறதுக்கு. திண்மக் கழிவுகளை நாங்கள் உணவு பதார்த்தங்களை தெருவுகளில் பொறுப்பற்ற முறையில் வீசுவோமானால் அங்கு நாய்கள் அதிகமாக காணப்படும். இப்போ இந்த நாய்களுக்குள்ள சண்டை ஏற்படும். இப்போ இந்த தெருவாழ போராக்களே நாய்கள் கடிக்க ஏற்படும். அப்போ திருநாயிலிருந்து கடிகளை வாங்குவதற்கு நாங்கள் முதல் குறிப்பிட்ட மாதிரி 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான், 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான் 80-85% சிறுவர்கள் நாய்க்கடிக்கு தேவையற்ற விதத்தில் நாய்க்கடிக்கு உள்ளாகின்றார்கள். அப்போ அவர்களை எவ்வாறு அவர்கள் நாய்க்கடிக்கு உள்ளாகின்றார்கள்? இதில் 3 விதமான நாய்கள் இருக்கின்றன. சில வேளை நாய்கள் உணவு எடுத்துக்கொண்டிருக்கும் போது நாங்கள் அந்த நாய்களை தொந்தரவுக்கு உள்ளாகினால் நாய் சீற்றம் கொண்டு எங்களை திரும்பி கடிக்க பார்க்கும், இல்லை நாங்கள் கடிக்க உள்ளாகும். அப்போ அதை தொந்தரவு செய்யக்கூடாது. நாய் உணவு கொண்டிருக்கும் போது எது விதத்திலும் தொந்தரவு செய்யக்கூடாது. 2வது, நாய் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது தொந்தரவு செய்தாலும் அது பாஞ்சு அது எப்படியாப்பட்ட நாய் இருந்தாலும் கடி இருக்கும். அப்போ தேவையற்றத்தில் நாங்கள் கடி வாங்குறோம். அதான் நாங்கள் இப்போ சொல்கிறது, இலங்கையில் 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் ஒரு வருஷம் கடி வாங்குறார்கள். அனாவசியமான செயற்பாடு. 3வது, நாய் சிறிய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது குட்டியோடு விளையாடி கொண்டு போது சிறுவர்கள் சும்மா நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும் மாதிரி அது வேறு அர்த்தம் அதுக்கு உண்மையில். அப்போ அப்படியான நாய்களுக்கு அவர் சிரமத்தை ஏற்படுத்துவார்கள், தொந்தரவை ஏற்படுத்துவார்கள். அது சீற்றம் கொண்டு திரும்பி வந்து சிறுவர்களை கடிக்க பார்க்கும். அல்லது சிலவளை நாங்கள் ஆக்சிடெண்ட்டாக எதிர்பாராத விதமாக மிதித்து கொண்டு தூங்கி கொண்டிருக்கும் போது மிதித்து கொண்டு போனாலும் பாஞ்சு கடிச்சிடும். இது இப்போ கொழும்புல ஒரு பிரச்சனை. இந்த தொடர்மாடி வீடுகளில் நாய்கள் வளர்க்குறார்கள், நாய்கள் இருக்கின்றன. அப்போ சிலவளை பார்க்கில் மோட்டர் சைக்கிளை கொண்டே நிப்பாட்டி போட்டு இறங்கி வரைக்கும் நாயை உலக்கி போடுவார். மிதித்து விட்டால் நாய் கடித்து விடும். அப்போ தேவையற்ற செலவு இல்லை, தேவையற்ற சிரமம். ஆகவே நாய்கள் கட்டுப்படுத்த வேண்டும், பொறுப்புள்ள முறையில் நாங்கள் வளர்க்க வேண்டும். இதுக்கு சட்டமும் இருக்குது, ரேபிஸ் ஆர்டினன்ஸ். அடுத்தது டாக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஒன்று இருக்குது. அதுவும் உள்ளூராட்சி மன்றங்கள் தான் உண்மையில் அமுல்படுத்த வேண்டும். நாங்கள் நாய் வளர்க்குறதா இருந்தால் நாய்களை ஆண்டுதோறும் ஒரு சிறிய வரி செலுத்துவதன் மூலம் உள்ளூராட்சி மன்றத்துக்கு அந்த பதிவுகளை செய்து கொள்ளலாம். அப்போ அது அந்த சட்டத்தை நாங்கள் இப்போ ஒரு அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிற எங்களுடைய திணைக்களம் உள்ளூராட்சி மன்றங்களோட உள்ளூராட்சி அமைச்சுகளோடு சேர்ந்து. அப்போ அது உண்மையாக வருமானம் 2 சட்டம் உண்மையாக நடைமுறைப்படுத்துமானால் மக்களை ஒரு பொறுப்புள்ள மக்களாக நாய் வளர்ப்பதன் மூலம் இந்த வீண் செலவுகளை குறைத்து கொண்டு இலங்கையிலிருந்து இந்த விசநாய்க்கடியை
முதலில் நாய்களிலிருந்து இல்லாதொழிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு சாத்தியம் இருக்கின்றது. எனவே நாய்களை நாங்கள் சீண்டாத வரையில் அது எங்களை தீண்டாது. எனவே அனாவசியமான செயற்பாடுகள் மூலமாக தான் அதிகமான நாய்க்கடிகள் இலங்கையில் ஏற்படுகின்றது என்பதாக டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், இந்த பாதுகாப்பான நாய் வளர்ப்பு முறைகளும் கூட காணப்படுகின்றன. இவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக நாய்களை வளர்த்தால் நாங்கள் பாதுகாப்பான செல்லப்பிராணிகளாக நாய்களை வளர்க்கலாம் அப்படின்ற வகையில் எவ்வாறான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தால் நாங்கள் நாய்களை சிறந்த முறையில் வளர்க்கக்கூடியதாக காணப்படும்? நாங்கள் நாய்கள் வளர்க்குறேன்னு சொன்னால் நாங்கள் கூட்டுல வச்சு வளர்க்கணும். வீட்டில் வளர்க்குள்ள மட்டும் கட்டாயம். என்னடா வேறு தெரு நாய்களோடோ வேறு விலங்குகளோடோ அதுகள் திரிந்தால் வேறு எந்த நோயும் பெறக்கூடும் நாங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்களுக்கு. அதே மாதிரி நாங்கள் விசர்நாய்க்கடி நோயை குறிப்பிட்டோம்னால் விசர்நாய்க்கடி நோய்க்கு எதிரான தடுப்பு மருந்து கிரமமாக ஏற்றுக்கொள்ள வேணும். முதல் தடுப்பூசி ஒரு குட்டி 6 கிழமை வயதில் இருக்க முதல் தடுப்பூசி கொடுக்கணும். அப்புறம் 3 மாதத்தில் அடுத்த தடுப்பூசி. ஒவ்வொரு முறையும் தடுப்பூசி கொடுக்கல இந்த கால்நடை வைத்தியர் ஒரு புத்தகம் இல்லை ஒரு கார்டு கொடுப்பார், அதில் பதிந்திருப்பார் அடுத்து இந்த தடுப்பூசி எப்போ கொடுத்தது, இனி அடுத்த தடுப்பூசி எப்போ. இப்போ அதையெல்லாம் நாங்கள் கவனித்து அந்த அடுத்த தடுப்பூசிக்கு முதல் 1 நாள் 2 நாள் முன்புக்கு போய் போட்டுருவோணும். அதே மாதிரி பிறகு ஒவ்வொரு நாய்க்கும் வளர்ந்த நாய்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் தடுப்பூசி ஏற்றிக்கொண்டு இருக்கணும். அப்போ நாங்கள் இந்த நோயை பற்றின பயம் இருக்க தேவையில்லை. என்னென்னு சொன்னால் நாங்கள் வீட்டில் ஒழுங்காக கூட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறோம். அதே மாதிரி ஒழுங்கான சாப்பாடு போஷாக்கான சாப்பாடு கொடுத்தோம்னு சொன்னால் இந்த நோய்க்கு எதிரான நாங்கள் ஒழுங்காக தடுப்பூசியும் கொடுத்து கொண்டிருந்தால் இந்த நாய்க்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்கும். அப்போ நாங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்களை பற்றின பயம் எங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி நாங்கள் தெருவில் நாய்களை நாங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்கள் இப்போ பெண் நாய்ன்னு சொன்னால் பெண் நாய்களை வளர்க்குறோம்னு சொன்னால் நிறைய குட்டிகள் போடும். ஒரு நேரத்தில் நிறைய குட்டிகள் போடும். இப்போ தேவையில்லாத குட்டிகளை நாங்கள் என்ன செய்கிறது, அநேகமாக எல்லாரும் செய்கிறது பொது இடங்களில் கொண்டே போட்டுடுறது. கோவிலோ பாடசாலை வளவோ இங்கேயோ. அப்போ அதுகளெல்லாம் நாங்கள் நிப்பாட்டணும். அதுக்கு நாங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்களுக்கு கருத்தடை சத்திர சிகிச்சை கால்நடை வைத்தியர் அலுவலகத்தில் செய்து கொள்ளலாம். ஆண் நாயோ பெண் நாயோ அதுக்கு கருத்தடை சத்திர சிகிச்சை செய்தால் நாய்களுடைய இனப்பெருக்கம் நல்லாக குறையும். இலங்கையில் ஒரு 8 பேருக்கு ஒரு நாய் என்ற விதத்தில் நாய்களின் எண்ணிக்கை இருக்குது. அப்போ நாங்கள் நாய்களின் எண்ணிக்கை நல்லாக குறைக்கணும். என்னென்னு சொன்னால் 98% நோய் நாய்களில் தான் பரவுகிறது இந்த விசர்நாய்க்கடி நோய். மற்றது இன்னொரு இது நாங்கள் கண்டபடி நாங்கள் வீட்டில் இருக்கிற குப்பைகளை எஞ்சிய உணவுகள் குப்பைகள் பிள்ளைகள் கூட பாடசாலையில் சாப்பிட்டு விட்டு கண்டபடி வீசக்கூடாது வழியால். அதுக்கான குப்பை வாளி இருக்கும் வீட்டில். ஏண்டாலும் நாங்கள் குப்பை வாளிக்குள்ளே போட்டு நாங்கள் அதை ஒழுங்கான அகற்றுறதுக்கான வழிமுறை செய்யணும். கண்டபடி தெருவில் போடும்போது நிறைய நோய்கள் வரக்கூடும். நுழம்பு பெருக்கத்தால் அதே நேரம் நாய்கள் கட்டாக்காளி நாய்கள்னு சொல்கிற தெருவில் திரிஞ்சு அலைந்து திரிகிற நாய்கள் எல்லாம் நிறைய அந்த உணவுக்காக அதிலே இனப்பெருக்கம் அடைந்து 2-3 நாய் சேர்ந்து அப்புறம் நிறைய குட்டிகளை போட்டு இந்த நாய்களோட பெருக்கம் அதால் கூடும். அப்படியே குப்பை ஊளங்களை நாங்கள் கிரமமான முறையில் அகற்ற வேண்டும். அதே நேரம் இன்னொன்று நாங்கள் எங்காவது பொது இடங்களில் கூட நிறைய நாய்கள் இருக்குதுஎன்று அறிந்தால் அதை நாங்கள் அந்த அகற்றுவதற்கான வழிமுறைகளை அதற்குரியவர்களிடம் சொல்லி ஆற்றுவதற்கான வழிமுறைகளை நாங்கள் மேற்கொள்ளணும். என்னென்னு சொன்னால் பொதுமக்களாகிய நாங்கள் எல்லோருக்கும் இந்த நோயை அகற்றுவதில் பங்கு இருக்குது. அதனுடையால் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் மனதில் வைத்துக்கொண்டு ஒழுங்காக நாங்கள் வீடுகளில் நாய் பூனைகளை வளர்த்தால் ஒரு பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் வீட்டில் வளர்க்குற இல்லை அடுத்த ஒரு ஆடு மாடு வளர்க்குறோம். அப்போ அதுகள் கூட பாதுகாப்பாக இருக்கும். நாங்கள் ஒழுங்காக நாய் பூனைகளை வளர்த்தால் இந்த நோயிலிருந்து நாங்கள் வீட்டில் வளர்க்குற ஏனைய பிராணிகளுக்கும் இந்த நோய் வராது.
எனவே ஒரு மனிதன் தன்னை எவ்வாறு வந்து பாதுகாப்பாக வளர்த்து கொள்கின்றானோ உணர்கின்றானோ அதே போன்று தன்னுடைய செல்லப்பிராணியான நாயும் கூட பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும். அதே போன்று அதை கேட்டாற்போல் சட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வந்து உரிய முறையில் நாய் வளர்ப்பை வந்து மேற்கொள்ள முடியும் என்பதாக வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. நிறைய விளக்கங்களை வந்து டாக்டர்கள் இருவரும் நிறைய தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாய்களை வந்து மிகவும் பாதுகாப்பாக வளர்க்கணும். அதே வேளையில் வந்து அப்படி பாதுகாப்பாக வளர்த்தால்தான் அந்த நாய்கள் நாய்களாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது கட்டாக்காளி நாய்களாக தெரு நாய்களாக மாறி மனிதர்களுக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதாக வந்து நிறைய விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. டாக்டர், இந்த நாய் கடிக்கிறது அப்படின்றது பொதுவானதுதான். மனிதன் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது நாய்களுக்கு வந்து சிந்திக்கிற ஆற்றல் கூட இருக்கின்றன, ஆனால் பேசத்தான் முடியாது என்று சொல்வார்கள். ஆனாலும் கூட இந்த நாய் கடி அப்படின்றத யாராலும் தவிர்க்க முடியாது, தவிர்த்து கொள்ளவும் முடியாது. நாய்களுக்கு கோபம் வந்தால் ஆரம்பத்தில் சீண்டுனா வந்து அது கட்டாயம் கடிக்கத்தான் செய்யும். அப்படி ஒரு நாய் எங்களை கடிக்க வந்தால் எவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அந்த நாய் கடியிலிருந்து எங்களை வந்து நாங்கள் தற்காத்துக் கொள்ளலாம், இல்லைன்னா நாய் கடியிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம்? நாயொன்று கடிக்க வரும்போது நாங்கள் எங்களை ஒரு அசையாமல் நாங்கள் நிற்கணும். இந்த படத்தில் காட்டின மாதிரி சிறு பிள்ளைகள் கூட இந்த மாதிரியான நிலையில் இருந்தால் நாய்கள் நாங்கள் எங்களை ஒரு மரம் மாதிரி நினைச்சு கொண்டு அப்படி நின்றால் அந்த நாய்கள் விலகி போகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அதே மாதிரி இல்லாவிடில் இப்படியான நிலையும் இது உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கிற இப்படியான 2 நிலைகளில் நாங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குமெண்டு. அதே போல் நாங்கள் பிள்ளைகளுக்கான அறிவுறுத்தல் நாய்களை கண்டால் கல்லெறியக்கூடாது, சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதோ அல்லது பால் ஓட்டி கொண்டிருக்கும் போதோ அவற்றை தொந்தரவு செய்யக்கூடாது. அதே நேரம் நிறைய பிள்ளைகள் அநேகம் பிஸ்கட் வச்சுருந்தா உடனே நாயின் வாய்க்குள்ளே தான் கையை போட்டு கொடுக்குறது. அந்த நிலைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. விரும்பினால் நாங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு தூர நின்று அவதானிக்கலாம் சாப்பிடுதாண்டு. மற்றபடி நாங்கள் அநேகமாக சிறு பிள்ளைகள் மிகவும் அவதானமாக இருக்கணும். நாய்களோ அல்ல இப்போ குரங்கு மூலமாக இந்த நோய் வரலாம். அதனுடைய நாங்கள் குரங்கு கண்டாலும் கிட்ட போய் விளையாடுறது அதுகள் சிறு பிள்ளைகள் செய்யக்கூடாது. எனவே நாயினுடைய தைரியமே சொல்வார்கள் மனிதன் ஓடுவதுதான் என்று சொல்வார்கள். அதாவது மனிதன் ஓடினால் நாய்கள் வந்து மிகவும் வீரியம் கொண்டு விரட்டி செல்லும். எனவே உடனே வந்து நாய்கள் குறைத்தால் நாயினுடைய வந்து குணாதிசயமே குறைப்பது தான். எனவே நாய்கள் குறைக்க ஆரம்பித்தால் நீங்கள் அப்படியே மரம் போட்டு நின்று விடுவதுதான் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சிறந்த வழி அப்படின்ற வகையில் வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு வழி டாக்டர். அதே மாதிரி நாங்கள் கீழையும் படுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா, கட்பாறை போல. சரி டாக்டர், இன்னும் ஒரு விஷயம் கூட காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கும் கூட அந்த அனுபவம் காணப்படுகின்றது. அதாவது இந்த நாய்கள் வளர்க்கும் பொழுது இந்த நாய் யாரையாவது கடித்து விட்டால் உடனடியாக இந்த போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகிவிடும். போலீஸுக்கெல்லாம் சென்று வந்து பதிவு செய்து விடுவார்கள். இந்த நாய் என்ன கடிச்சிருச்சு, அதுக்கான வருமானத்தை வாங்கித்தாங்க, காசை வாங்கித்தாங்க அப்படின்ற வகையில் உடனே கேட்பாங்க. அந்த நாய் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா அப்படின்ற வகையில், சட்ட ரீதியாக வந்து இது நாய் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற வகையில் வந்து இது தற்பொழுதும் நடைமுறையில் காணப்படுகின்றதா? அப்படி ரெஜிஸ்டர் செய்வதற்கான வழிமுறைகள் காணப்படுகின்றனவா? டாக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் என்று நாய் பதிவு செய்யும் சட்டம் என்று இருக்கின்றது. உள்ளூராட்சி மன்றங்கள் தான் இதை அமுல்படுத்த வேண்டும். எங்களுக்கு சிறு வயதில் ஞாபகம் இருக்கின்றது, எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களில் நாய்களை பதிவு செய்து ஒரு இது தற்சமயம் நாங்கள் எங்களுக்கு உலக சுகாதார நிறுவனம் இலவசமாக நன்கொடையாத்த அந்த தடுப்பூசி மருந்துகளை நாங்கள் எங்களுடைய களத்தில் எங்களுடைய ஃபீல்டில் பிரதேச கால்நடை வைத்திய அலுவலகங்கள் மூலம் ஊர் மக்களின் நாய்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் போது அங்கே உள்ளூராட்சி மன்றங்கள் வந்து நாய் பதிவுகளை செய்யும் வண்ணம் அவர்களுடைய ஒரு சிறு வரி, ஒரு சோலை வரி மாதிரி சிறு வரி உண்டு. 40 ரூபா ஒரு நாய்க்கு ஒரு ஆண்டுக்கு கலெக்ட் பண்ணி சேகரித்து கொண்டு இருந்தார்கள் ஒரு உள்ளூராட்சி மன்றம். ஆகவே சட்டம் சட்டம் இருக்குது, சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த செய்வதில்லை. ஈவன் நான் இன்னொரு உள்ளூராட்சி மன்றத்துக்கு போனபோது அந்த தலைவருக்கோ அங்கே இருக்கிற ஆணையாளருக்கோ எவ்வளோ காசு இவ்வளோண்டே தெரியாது. உடனே டேக்ஸ் கலெக்டர்கிட்ட தான் கேட்குறாரு, எவ்வளோ 20 ரூபா 30 ரூபா 40 ரூபாண்டு. அப்படி ஒரு இது இருக்குது. அவங்களோட பைலோஸ்ன்னு சொல்லுவாங்க, பைலோஸ். அவர்களை தான் அதை சட்டத்தை அவங்க பாஸ் பண்ணி அங்கே அமுல்படுத்த வேண்டும். அது நாட்டின் சட்டத்துக்கு முரணாகாத வகையில் அவர்கள் பைலோஸை செய்து அமுல்படுத்தி 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா, நான் அந்த சொன்ன ஒரு பிரதேசமே 40 ரூபா அறவிட்டு சீட்டு வழங்கினார்கள். இன்னொரு பிரதேச சபையில் அங்கே அவர்களுக்கு அதிகாரிகளுக்கு தெரியாது இவ்வளவு பணம் உண்டு. அப்படியான நிலைமை தான் இலங்கையில் காணப்படுகின்றது. எனவே நாய்க்குரிய சட்டங்களும் பதிவு நாய் பதிவு சட்டம் இருக்கின்றது. மற்றது சில வேளை கேட்பார்கள் இந்த ரெக்கார்ட் புக், அது டாக்டர் சித்ரா குறிப்பிட்டது போல நாயின் தடுப்பூசி மருந்துகள் போட்டதுக்கான பதிவுகள், அது ஸ்டிக்கர், அந்த சிக்னேச்சர், சீல்கள், அதுகள் அப்படியான ஒரு பதிவு புத்தகம் இருக்கான்னு கேட்பார்கள். பதிவு புத்தகம் இருந்தாலும் அது நாய் சொந்தக்காரர் என்பதை அது
படுத்துகின்றது. ஆகவே பதிப்புத்தகங்களும் ஒரு பொறுப்பான முறையில் பாதுகாக்கப்படும். எங்களுடைய அனுபவம் இருக்கின்றது. இந்த வருஷம் போட்டு புத்தகத்தை கொடுத்துட்டு போனால் அடுத்த வருஷம் போனால் புத்தகம் இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரியாது. நாய் சொந்தக்காரருக்கு அந்த பதிவு புத்தகம் இருக்கிற இடம் தெரியாது. இப்போ வந்து புது புத்தகம் போடுவாங்க. அப்போ அது செய்யக்கூடாது. உண்மையில் அதை நாங்கள் சொல்கிற ரெஸ்பான்சிபிள் டாக் ஓனர்ஷிப் அந்த ஒரு கான்செப்டை தான் நாங்கள் உண்மையில் இலங்கையில் அமுல்படுத்த வேண்டியது. பொறுப்புள்ள முறையில் நாங்கள் நாய்களை வளர்க்க வேண்டும். அதுக்கு 3 முறையில் இருக்கின்ற ஒன்று தவறாது தடுப்பூசி ஆண்டுதோறும் போட வேண்டும். முதல் ஆரம்பத்தில் 2 முறை போட்டிருக்க வேண்டும். இந்த ஒரு முறை 3 முறை. அப்போ சில வேளை இந்த நாய்க்கடிக்குள்ளான ஒரு நோயாளி நாய்க்குடிக்கான ஒரு பொதுமகன் ஆஸ்பத்திரி சென்றால் டாக்டருக்கு பேர் புத்தகத்தை கொண்டு வர சொல்லி அவங்களோட சுற்றறிக்கையில் இருக்குது 2 வருஷத்துக்குள்ளே 3 முறை போட்டிருக்கோம். ஊசி 3 முறை போட்டிருக்கோம். அப்படி 2 வருஷத்துக்கு வேண்டாம் அந்த முதல் 2 போட்டு இந்த 1 வருஷம் போட்டு அந்த கணக்கின்படி அது வரும். இல்லாட்டி அவங்க அந்த ஃபுல் டோஸ் தான் கொடுப்பாங்க. ஃபுல் டோஸ் கொடுத்தா செலவு அதிகம். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஆகவே ஒழுங்கான முறையில் தடுப்பூசி வழங்க வேண்டும். மற்ற தேவையற்ற இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த தேவையற்ற குட்டிகள் பெருகுவதை தடுப்பதற்கு சத்திர சிகிச்சை இருக்கின்றது. சத்திர சிகிச்சை செய்து கொண்டு வளர்க்கலாம். நல்ல சும்மா வளர்ப்பு நாயை வளர்க்க வேண்டாம். சில நல்ல பொறுமதிமிக்க நாயிலண்டா அது எங்களுக்கு ஒரு பணம் தரும் ஒரு வளர்ப்பு தானே இல்லை. அதனால் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது ப்ரீடர்ஸ்ன்னு சொல்லி அது புது சட்டத்தில் வருகின்றது. ப்ரீடர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். அப்புறம் நான் இனப்பெருக்கம் இப்போ ஒரு கவர்ச்சிகரமான தொழிலர் இன்கம் வருமானத்தை தரக்கூடிய ஒரு தொழிலாக நிறைய பேர் செய்கிறார்கள். என்னுடைய சில நாய்களை பொறுத்தவரை அதிகமான விலையாக காணப்படும். 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சில நாய்கள் விலை போவதை புதிய சட்டத்தில் இவர்களுக்கு விட இருக்காது. ப்ரீடர்ஸ்ன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். மற்றவே கட்டாயம் அது இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சத்திர சிகிச்சை செய்திருக்கணும். இலங்கையை பொறுத்தவரையில் 2,40,00,000 மக்கள் வந்து வாழ்கின்றார்கள். அதில் வந்து 8 பேருக்கு ஒரு நாய் வீதம் என்ற வீதியில் இலங்கையில் தற்பொழுது 25 தொடக்கம் 30 லட்சம் நாய்கள் வந்து தற்பொழுது வந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே டாக்டர், இந்த இலங்கை மக்களுக்கு பொதுவாக என்ன வகையான ஆலோசனைகளை அறிவுரையை வந்து நீங்கள் கூற விரும்புகிறீங்க இந்த இறுதி நேரத்தில்? குறிப்பாக நாய்கள் வளர்த்தாலோ இல்லை சொன்னால் நாய்கள் வாழக்கூடிய அந்த இடங்களில் நாங்கள் வாழ்ந்தாலோ எவ்வாறான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு நாங்கள் வாழ வேண்டும், வளர்க்க வேண்டும்? நல்ல ஒரு அறிவுரை சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். நாய்கள் அதான் நாங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்களை நாங்கள் ஒழுங்கான முறையில் நாங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையை எப்படி நாங்கள் வளர்க்குறோமோ அது மாதிரியான ஒரு எங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கணும். ஒழுங்கான தடுப்பு மருந்து, ஒழுங்கான சாப்பாடு கொடுத்து நாய்கள் வெளியால் திரிய வேண்டி வாரது சாப்பாடு ஒழுங்காக வீட்டில் இருக்காது. கூட்டில் வச்சு ஆரோக்கியமாக வளர்க்க வேணும். அதே மாதிரி நாங்கள் தெருவில் நாய்களை பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் கண்டபடி உணவுகளை எறியக்கூடாது. வெளியால் எஞ்சிற உணவுகள் குப்பைகளை நாங்கள் கண்ட இடங்களில் போடக்கூடாது. வீட்டில் நாங்கள் வளர்க்குற நாய்களுக்கு சத்திர சிகிச்சை செய்தால் இனப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு வளர்ந்தோருக்கெல்லாம் நல்ல அறிவுரை இருக்கணும். இது ஒரு பாலூட்டின எல்லா உயிரினங்களுக்கும் பரவக்கூடிய நோய் என்றபடியாக காட்டு விலங்குகளில் உடனே நாங்கள் கிட்ட போய் அந்யோன்யமாக பழகிற இதுகளை குரங்கு போன்ற விலங்குகள் முக்கியமாக நாங்கள் பழகிறதை தவிர்த்து கொள்ளணும். அதே மாதிரி டாக்டர், நீங்கள் என்ன அறிவுரை பொதுமக்களுக்கு கூற விரும்புகிறீங்க? மற்ற இந்த விசட் நாய் கடி நோய், ரேபிஸ் என்ற நோய் இலங்கையிலேருந்து இல்லாத ஒழிக்க முடியும், நம்ம நாய்களிலிருந்து ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அனுபவத்தின் மூலம் இருக்கின்றது. ஆக இதுக்கு மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. ஆகவே மக்களுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். டாக்டர் குறிப்பிட்ட மாதிரி நாங்கள் தவறாது ஆண்டுதோறும் தடுப்பூசி வழங்க வேண்டும். மற்ற தேவையற்ற முதத்தில் இனப்பெருக்கத்தை தடுப்பதற்கு சத்திர சிகிச்சை செய்து கொடுக்க வேண்டும் நாய்களுக்கு. மற்ற 3வது நாய்க்கடிகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். நாய்க்கடிகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை நான் சொன்ன மாதிரி தேவையற்ற விதத்தில் நாய்க்கடியை மற்றது நாயில் படங்களை காட்டியிருந்த ஒன்றில் மரமாக நிற்க வேண்டும் நாய் வரும்போது, அல்லது கற்பாறை போல் படுத்து விடணும். மற்றது இந்த ஐ கான்டாக்டுக்கு நாயை நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடாது. எதுன்னு தெரிஞ்சால் நாங்கள் வேறு எங்கே பார்க்கணும் தெரியாத மாதிரி. அப்படி பார்த்தாலும் அந்த கடியை தவிர்த்து கொள்ளலாம். அது நாய் நேராக நாங்களும் பார்க்க நாய் தனக்கு தான் ஏதாவது அட்டாக் இருக்குன்னு சொல்லி அதுக்கு இன்னும் வீரியம் இன்னும் கோவம் கூட வரும். ஆகவே நாய் வரும்போது நாங்கள் கடியை தவிர்க்க வேணும்னா அது வேறு ஆங்கிளில் பார்க்குறோம், வேறு பார்க்குற மாதிரி நோ மைண்ட் இல்லை நோ கேர்
அட்டெம்ப்ட் ஆட்டிடியூட் இருக்குமெண்டா கடியை தவிர்த்து கொள்ளலாம். நாய்க்கடியை தவிர்ப்பதன் மூலம் இலங்கையில் எங்கள் சுகாதார அமைச்சுக்கு ஏற்படுகின்ற செலவுகளை எவ்வளவு குறைத்து கொண்டு அந்த கோடிக்கணக்கான பணத்தை வேறு அபிவிருத்தியில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றது எதிர்பார்க்குறீங்க இல்லையா சமூகத்திலிருந்து. எனவே உலகத்திலேயே விசர் நாய் நோய்க்கடி இல்லாத ஒரு நாடு என்றால் அது ஆஸ்திரேலியா நாடு அப்படின்ற வகையில் ஆரம்பத்திலே நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். எனவே அதே போன்ற ஒரு நாடாகத்தான் இலங்கையை மாற்ற வேண்டும் என்பதாகத்தான் இலங்கை அரசு தற்பொழுது பாடுபட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விசர் நாய் நோயிலிருந்து அனைத்து மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதாக ஒவ்வொரு ஆண்டும் 50 மில்லியன் ரூபாயை வந்து குறிப்பாக இந்த விசர் நாய் நோய்க்கடிக்காக வந்து ஒதுக்கிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காசை வந்து மீதப்படுத்தினால் ஏனைய தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் என்பதாகத்தான் டாக்டர் இருவரும் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்காகத்தான் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியை வந்து இந்த விசர் நாய் நோய்க்கடியிலிருந்து எங்களை எவ்வாறு நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஒரு புள்ளிவிவரம் தெரிவிக்கின்றது, ஆசியாவில் தான் கிட்டத்தட்ட 60% இந்த விசர் நாய் கடியால் வந்து மனிதர்கள் வந்து இறக்கின்றார்களாம். ஆனால் மேலைத்தேய நாடுகளை பொறுத்தவரையில் வெறும் 36%, குறிப்பாக 1% ஆசிய நாடுகளில் அதிகம். இதற்கு மிக முக்கியமான காரணமே வந்து நாய்களை வந்து பாதுகாப்பான உரிய முறையில் வளர்க்காத நிமித்தம்தான் இந்த நாய்க்கடியினால் கிட்டத்தட்ட வருடாந்தம் இலங்கையில் 8 தொடக்கம் 11 பேர் வரையில் இருக்கின்றார்களாம். எனவே தயவு செய்து எதிர்வரும் காலங்களில் பாதுகாப்பான நாய் வளர்ப்பு முறைகளை மேற்கொள்வோம் என்பதாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் அன்போடு உங்களோடு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சிக்காக எங்களோடு 2 சிறப்பு அதிதிகள் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் ஒருவர் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் ஓய்வு நிலை பணிப்பாளர் நாயகம் டாக்டர் சிவசோதி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி டாக்டர். நன்றி. அதேபோல் இன்னும் ஒரு வைத்தியரையும் இணைந்து கொண்டிருந்தார், மேலதிக மேல்மாகாண பணிப்பாளர் டாக்டர் சித்ராஞ்சலி தேவதாசன் அவர்களும் இணைந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சரி, இன்னும் ஒரு சந்தோஷமான மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பை வரையில் நாங்கள் விடைபெற்றிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.